பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நடந்தக்கூடிய ஒரு நிறைய சர்ச்சைகள்லாம் இருக்குது. அதை பற்றி விலாவரியாக பேசுவோம்னு மதிப்பிற்குரிய உமாபதி நான் சந்திக்க வந்திருக்கேன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அதாவது 1330 குறளில் எந்த விதமான மதத்தை சார்ந்த கடவுளை பற்றியும் சொல்லாதனால அவர் இப்படி இருப்பாருங்கிற ஒரு இப்போ இவங்க என்ன பார்க்குறாங்க, என்ன ஃப்ரீயாக தானே இருக்காரு, காவி பெயிண்ட் அடிச்சு, புரியுதா? இப்போ அவங்க வீட்டு செவுருமே நினச்சிட்டாங்க இவங்க. இந்த யார் இந்த கும்பல், மதவாத கும்பல் இதை பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அருமை சகோதரர் கோவையை சேர்ந்த இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அர்ஜுன் சம்பத். அவர் தான் முதல்ல அவருக்கு ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டு டிசைன் பண்ணதே, போட்டு காவி உடை போட்டு பட்டையெல்லாம் அடித்து விட்டு இதை பண்ணதே அர்ஜுன் சம்பத் தான். அதை கப்புன்னு இவங்க பிடிச்சி நல்ல கான்செப்டாக இருக்கேன்னு பிஜேபிக்காரன் பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சா கவர்னர் வரைக்கும் அதை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, வீட்டில் ஒரு இப்போ இந்த செவரு பார்த்திங்களா, இப்போ இந்த கலர் வேறு பெயிண்டிங்கில் இருக்குது. இப்போ இந்த வீட்டுக்காரருக்கு வந்து என்ன பண்ணிருக்கு, ஹவுஸ் ஓனருக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது கொடுக்கணும்னு தோணிடுவே, செவரு சும்மா தானே இருக்குன்னானே ஒரு ரோஸ் கலர் அடிச்சு விட்டாங்க. இதே மாதிரி திருவள்ளுவர் நினச்சிட்டாங்க, துண்டு சும்மா தானே இருக்குது, அவர் கலர் அடிச்சு விடுங்க. என்ன கலர் அடிக்கலான்னா காவி கலர் அடிச்சு விடுங்க. இதுதான் திருவள்ளுவர். போதுமா அவங்களுக்கு விளக்கம்? இல்லை, கரெக்டு தான். ஆனால் இதுக்கு யாருமே இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இப்போது அதை டிசைன் பண்ணது அர்ஜுன் சம்பத் வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. இப்போது இதை யாரும் பெருசாக எதிர்க்கவே மாட்டேங்கிறாங்களே. இப்போது இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு தடவை பண்ணப்போ எதிர்த்தது தான் இதுக்கு முந்தைய உள்ள ஆட்சி. ஒரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்த்திருக்காப்புல. எதிர்கட்சியிலேருந்து அவங்க எதிர்த்துருக்காங்க. இப்போ அதிமுகவில் இப்போ இவருக்குன்னா அவருக்கு தெரியாது, யாராவது சொன்னால் தான் தெரியும். யாருக்கு? எடப்பாடி சொன்னால் இவர் தான் திருவள்ளுவர்னு சொன்னால் தான் தெரியும். அவருக்கு ஏன் இப்போ இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு. இல்லைங்க, காவின்றது இருக்கட்டுமே இப்போ நான் அப்படின்ற மாதிரி அவங்க என்டிஏ கூட்டணி அது விலைக்கு சொல்லணும். அவங்க என்டிஏ கூட்டணியில் சேர்ந்த மாதிரி ஒருத்தர் இருக்கட்டும், பரவாயில்ல இருக்கட்டும். பட் இது விஜய் அவர்கள் எதுவும் எதிர்க்க வேண்டாம். விஜய்க்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதுல்ல. அவர் வந்து அவர் மாநிலத்தோட முதலமைச்சருங்க. ஏன் என்ன பெயிண்ட் அடிக்கிறான்லாம் பார்த்துட்டு இருப்பாரா? கஷ்டம். பெயிண்ட் அடித்து விழா கூட தமிழ் தாய் வாழ்த்துக்கே லெட்டர் அங்கே கொண்டியில் கொடுத்துருக்காரு. இல்லை, அது கூட ஆமாம், அதில் லெட்டர் கொண்டே கொடுத்தாரு. அது ஒரு கதை, ஒரு உண்மை சம்பவம் தான் அது. அந்த இதில் சங்கர் எடுத்திருப்பார். இதில் அந்நியனா அம்பியா நடிச்சிருப்பாங்க. ஆமாம். யார்? விக்ரம். லவ் லெட்டர் அவங்க அம்மாட்ட கொண்டு கொடுப்பார் தெரியுமா? இப்போ அதையும் அந்த அம்மா நியாயம்னு ஏற்றுக்கிட்டு இப்படி ஒரு பிள்ளையாண்டான் கிடப்பானா? என் மகளை லவ் பண்ணுறான், மகளை நேசிக்கிறான், ஆனால் லெட்டரை ஏன்ட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கான் அப்படிங்கும்போது இப்படி ஒரு பையன் கிடப்பானான் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு திரைக்கலைஞராக இருக்கும்போது ஒரு பெரிய டைரக்டர் ஒரு சீன் வச்சுருக்காருன்னா அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கும். அதே மாதிரி நம்மளும் பண்ணுவோன்னு கொண்டு லெட்டர் அங்கே கொடுத்துருக்காரு. சம்மந்தமே இல்லை. இப்போ அவர் பார்ப்பார், பிள்ளையாண்டா வந்து நம்மகிட்ட கொடுக்குறான் பாரு, அவன் பிரச்சனை தெரியுதா? சொல்லுங்க. ஸோ வந்து அந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர இதெல்லாம் ஒரு புதுமையான முயற்சி. லெட்டர் கொடுக்கணும்ல, அதை தான் சொல்கிறேன். எப்படி மகளை கரெக்ட் பண்ணணுன்னா யாருக்காக ஒருத்தர் லெட்டர் கொடுத்தா ஆகணுன்ற மாதிரி அந்த படத்தில் வரும். நான் விஜய் சொல்ல. அதனால் இவர் பெர்மிஷன் அவர்கிட்ட போய் கொடுக்கும்போது ஷாக்காயிருவாங்க இல்லைங்க ஒருத்தர். இப்போ நீங்கள் பேட்டியை முடிச்சிடுறீங்க, முடிச்சுட்டு போகிற நேரத்தில் சார் நான் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஷாக்காயிருவேன். இல்லை, பேட்டி முடிஞ்ச போச்சு, நீங்கள் பாட்டு வீட்டில் போய் அதையே ஏன்ட்ட கேட்குறீங்க போது நம்மளை இவ்வளோ மதிக்கிறாரா? மரியாதை எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க. கரெக்டு. எல்லாம் முடிஞ்சிச்சு சார், நான் போகலாமா சார், வீட்டில் போய் சாப்பிட்லாமான்ற ரேஞ்சுக்கு நீங்கள் கேட்குறீங்க. என்ன சார் சாப்பிட்லாம் நான் அப்படிங்கும்போது நான் வந்து ஷாக்காயிருவேன். என்ன ஆதவன் இவ்வளோ நம்ம மேலே இதாக இருக்காப்புல, நம்மகிட்ட கேட்காம சாப்பிடவே. நான் இல்லை ஆதவன் வேண்டாம், நீங்கள் மதியம் நீங்கள் சாப்பிடாதீங்க, பேட்டி இப்போ தான் முடிச்சிருக்கீங்க, உடம்பு சரியில்லாமல் போயிடும், நைட்டு டைரெக்டாக சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுக்கு தான் சார் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வீட்டில் ஈர துணியை சுற்றி படுத்துட்டு நைட்டாக சாப்பிட்டுட்டு படுத்திங்கன்னா எப்படி இருக்கும்? எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். இப்படி ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி நம்ம மேலே இவ்வளோ மரியாதை வச்சுருக்காப்புல அப்படின்ற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணுவார். கேவி அழுதுருப்பார் உள்ள. அந்த ஃபார்மை வாங்கி வச்சுட்டு சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிப்பார். உள்ளே போய் விழுந்து அழுதுருப்பார். இதைத்தானடா நாங்கள் எதிர்பார்த்தோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்திருந்தாலே அந்த மூதேவிங்க கேட்க மாட்டாங்களே. பிஜேபி ஆட்சிக்கு வந்து ஒருத்தர் யாரோ முதலமைச்சராக போடுறாங்கன்னு வைங்க, இங்கே கொண்டு வந்து கொடுப்பாங்களா? ஜிகிட்ட கொண்டு வந்து தமிழ் தாய் வாழ்த்து போட்டுக்கிறோம் கொடுப்பாங்க.
ஸோ அப்போ அவர் புலங்காயத்தை அடைஞ்சு விழுந்து விழுந்து அழுதுருப்பார். ஸோ அந்த போய் பேச போனார் இல்லையா டெல்லியில், அப்போ இதை பற்றி தான் பேசியிருப்பாங்களா? லெட்டர் வந்ததா இல்லையா? 10 நிமிஷம் சும்மா தான் உட்காந்துருந்தார். லெட்டரை கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு. அவர் பார்த்துருக்காரு, இவர் அவரை பார்த்துருக்காரு. கடலோர கவிதைகள் மாதிரி தான். ஜெனிஃபர் டீச்சர் கிளம்புது. சத்யராஜ் வந்து வழி அனுப்ப போவார். இப்போ 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அது வந்து பார்க்குறவனுக்கு பூராமே தெரியும். தெரியுமா தெரியாதா? நீங்கள் வீவர்ஸாக பணத்துக்கு காசு கொடுத்து பார்த்தாலும் ஜெனிஃபர் டீச்சர் ஏன் இவன் கூட பேச மாட்டேங்குது அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். சத்யராஜ் ஏன் ஜெனிஃபர் டீச்சர்கிட்ட பேச மாட்டாருன்றதும் உங்களுக்கு தெரியும். அது அண்டர்ஸ்டாண்டபிள். அமைதியாக உட்காந்துருப்பாங்க. வண்டி கிளம்பும். உடனே அப்படியே பிஜிஎம் போட்டு பழையராஜா பாட்டா போகுதுன்னு ஆரம்பிச்சாயின்னுவீங்க. அடுத்த 5 நிமிஷம் அந்த பாட்டு போகும். அப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர நீங்கள் எதுக்கிறதாலும் குற்றம் கண்டுபிடிச்சிங்கன்னா அது தப்பு. அது திரைப்படத்தில் அது ஒரு முக்கியமான விஷயம். எந்த காட்சியை எப்படி அமைக்கணும், எப்படி வந்து அதை வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி கொண்டு போகணுன்ற அதுதான் பாரதி ராஜா கட்டி ஆண்டார் 40 வருஷம் டைலாக்கே இல்லாமல். அப்புறம் வந்து என்ன ஆயிருக்கு அந்த சீனில் அடுத்து என்ன ஆகுன்னா, வண்டி கிளம்புற நேரத்துக்கு இந்த ஜனகராஜுக்கு ஒரு டைலாக் கொடுத்துருப்பாங்க. சுற்றி வராரு ஜனகராஜ். மன்னிச்சிருங்க, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜனகராஜ் வந்து என்னன்னா சுற்றி வந்து ஒரு டைலாக் கொடுப்பாரு. தாசு இங்கே சொல்லுவார், தாசு மெட்ராஸ் வந்தேன்னா நம்ம வீட்டில் தான் தங்கணும், நம்ம வீட்டில் தான் சாப்பிடணும், வராமல் போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்து சொல்லுவார். தாசு தயவு செய்து வந்துடாத தாசுன்னு காலில் விழுந்தாடுவார். அந்த மாதிரி தான் தாசு போய் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு வந்த உடனே அமித்ஷா அழுதுருப்பார். தாசு வந்துடாத டெல்லி பக்கம், இந்த லெட்டரு இந்த மாவு அரைக்கிறது நீ அங்கேருந்தே ஃபேக்ஸில் கொடுத்தா போதும், இங்கே வராதீங்க டேட்டு கேட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நீங்கள் புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் எதையுமே நீங்கள் குற்றச்சாட்டாக சொல்லக்கூடாது. இவர் ஒரு ஸ்டைலில் போகிறாரு, அவர் ஒரு ஸ்டைலில் போகிறாரு. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி இப்போ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்குமே விஜய் அவர்கள் வந்து ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை நான் வந்து நானும் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு தவறாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை இது நல்லா இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் அவர் சொல்கிறது இல்லை. ஸோ அதனால் என்ன பேசிக்கிறாங்கன்னா, சமூக வலைதளங்களில் பார்க்கும்போதெல்லாம் வந்து ஆதவ அர்ஜுனா தான் சிஎம்மாக இருக்கார், இவர் ஆக்டிங் சிஎம்மாக இருக்காரு போகிறாரு. அவங்க கட்சி தானே அவர். வீட்டில் சாவி இருக்குது, மருமக கையில் தான் இருக்குது, குழந்தையா கையில் இருக்குன்னா எந்திருப்பா, அந்த பிள்ளை இவருக்கு பிறந்தது தானே அப்படின்ற மாதிரி தானே. இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் இருக்காங்க, உங்கள் மாமியார் இருக்கலாம், மாமனார் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஒய்ஃப்கிட்ட இருக்க சாவியை தூக்கி உங்கள் ஒய்ஃபோட சிஸ்டர் வச்சுருக்காங்கன்னா இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரே குடும்பம் தானே. இல்லை உங்கள் மாமனார் வச்சுருக்காரியா, இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரே குடும்பத்தை அவங்க கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அதில் ஒருத்தர் தானே வச்சுருக்கேன். இப்போ அந்த சாவியை எடப்பாடியார் வச்சுருக்காருன்னா தான் தப்பு. நான் தாவேக்காக நாங்கள் ஓட்டு போட்டால் எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு, இல்லை திருமாவளவன் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஒரே தானே, அவங்க எல்லாமே ஒரே இனத்தை ஒரே இதை சேர்ந்தவங்க தான், குழுவை சேர்ந்தவங்க. இவங்க அமைச்சரவையில் பங்கேற்றதுக்கு பிறகு விசிகா வந்து எந்த விதமான இப்போ இந்த திருவள்ளூர் இஷ்யூக்கே கூட இவங்க ஏதாவது ஒரு அறிக்கையோ இல்லை கண்டனமோ அவருக்கு தெரியும். நம்ம சொல்லி ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்றப்ப சொல்லி என்ன பேசணும்? இப்போ இனிமேல் அவங்களும் அமைதியாக இருப்பாங்களா? சொன்னால் என்ன நடக்கும்? அது திருவள்ளூருக்கு காவி போட்டு விழாவே முடிஞ்சு போச்சு. இனி சொன்னால் என்ன, ராமாய் வயசுக்கு வந்தான்னா வரலன்ற மாதிரி தான் அவன் நினச்சிருப்பான். இல்லை அதுக்கு ஒரு அப்போ யார் இனிமேல் அதை தடுப்பா எதிர்க்க? எதுக்கு தடுக்கணும்? நீ தான் மாற்றி ஓட்டு போட்டீங்க, ஒரு அரசாங்கத்தை கொண்டு வந்துட்டீங்க. அவங்க இப்போ ப்ராக்டிஸ் எடுக்கிற ஒரு 5 வருஷம் விடுங்களேன். சரி, 5 வருஷத்துக்கு காவியே ஒரு போட்டுக்கிட்டு இல்லை. இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றுங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாறுச்சுன்னா மாற்றுங்க, இல்லைன்னா காவியோடு சேர்த்து இன்னொரு கலரை பார்டர் மாதிரி ஒன்று கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கொடுத்து கொண்டாடுங்க. இன்னொரு 4 ருத்ராட்ச கோட்டையை கொடுத்து தலையில் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. வேறு மாதிரி. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நிறைய விஷயங்களை வந்து தெளிவுபட சொன்னதுக்கு. மீண்டும் சந்திப்போம்.